கேள்வி பதில் புத்தகம். கேள்வி எண் 6.1. வருடம் 1907. ஆதாம் ஜீவ விருட்சம், நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம். ஆதாம் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிப்பதற்கு முன் ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்தானா? அப்படியானால் அவன் என்றென்றைக்கும் ஏன் வாழவில்லை? இக்கேள்விக்கான பதில்: ஜீவ விருட்சம் என்ற வார்த்தை பன்மையில் இருக்கிறது என்று நான் பதில் அளிக்கிறேன். ஏதேனின் எல்லா விருட்சங்களும் ஜீவ விருட்சங்களாக இருந்தன. அவைகளெல்லாம் புசிப்புக்கு நல்லதாகவும் பார்வைக்கு அழகாகவும் இருந்தன. தேவன் ஆதாமுக்கு அளித்திருந்த ஜீவனை தக்க வைத்து கொண்டிருப்பதற்கு புசிப்பதற்குரிய விருட்சங்களாக அவைகள் இருந்தன. சாவிலிருந்து எப்போதும் அவனை தடை பண்ணும் விதத்தில் சில வகையான வசீகரத்தை அவனுக்கு அளிக்கக்கூடிய விருட்சங்களாக அவைகள் இருக்கவில்லை. அது கருத்தாக இருக்கிறதில்லை. ஜீவ விருட்சங்களின் கனியை புரிந்து கொள்பவர்களாக இருந்து நம்முடைய ஆதி பெற்றோர்கள் தொடர்ந்து புசிக்கிறவர்களாக இருந்திருந்தால் அவர்களை வாழ அனுமதித்ததற்கும் மற்றும் அவர்கள் ஒருபோதும் மரணமடைய தேவையில்லாத அளவுக்கு அவர்களுடைய அமைப்புகளின் பராமரிப்புகளுக்கு தேவையான எல்லாவற்றையும் அளித்திருக்கும் என்ற பார்வையில் இந்த ஜீவ விருட்சங்கள் இருந்தன. வேதாகமத்தின் நம்முடைய புரிந்து கொள்ளுதலின்படி அவர்கள் எதிராளியின் சோதனைக்குள் வழிநடத்தப்பட்டு மற்றும் தடை பண்ணப்பட்ட விருட்ச வகைகளை புசித்ததற்கு 1 வருஷத்திற்கு முன்னிலிருந்து அந்த ஜீவ விருட்சங்களின் கனிகளை அவர்கள் புசித்து கொண்டிருந்தனர். நன்மை தீமை அறியத்தக்க இந்த விருட்சம் ஒரு விருட்சமாக இருக்கவில்லை, ஆனால் ஒரு வகை விருட்சங்களாக இருந்தன. மற்றும் இந்த குறிப்பிட்ட வகையான விருட்சங்களில் இருந்து புசிக்க வேண்டாதவர்களாக இருந்தனர். ஆகவே தேவன் அவர்களை மரணமடைய கூடியவர்களாக்கி ஜீவ விருட்சங்களிலிருந்து விலக்கி அவர்களை தோட்டத்திலிருந்து வெளியேற்றினார் மற்றும் பண்படுத்தப்படாத பூமிக்குள்ளாக அனுப்பினார். பூமியிலிருந்து எடுக்கப்பட்ட அவர்கள் இந்த பூமிக்கு திரும்ப மட்டும் இங்கே அவர்கள் நிலத்தை உழுகிறவர்களாகவும் முள்ளும் குறுக்குகளுடன் போராட வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். மரணம் தண்டனையாக இருந்தது மற்றும் கர்த்தர் அவர்களை ஏதேனில் இருக்க அனுமதித்திருந்தால் அவர்கள் பாவிகளாக இருந்திருந்தாலும் கூட மரணமடையும் நிலைமைக்குள்ளாக வந்திருக்க மாட்டார்கள். ஆனால் மனுஷீக சுபாவத்தின் வீரியம் மற்றும் பலத்தோடு இருந்திருப்பார்கள். ஆமேன்.